ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏசப்பா சில பாதைகள்ல நடத்துறாரு. அது ஒரு வனாந்திரத்தின் பாதையா இருக்கலாம், சில உபத்திரவத்தின் பாதையா இருக்கலாம், இன்னும் நம்ம எதிர்பார்க்காத பாதைகளா இருக்கலாம். அந்த பாதைகள்ல கடந்து போகும்போது நமக்கே தெரியாது எப்படி நம்ம அந்த பாதையிலிருந்து வெளியே வாரோன்னே தெரியாது. சில கடினமான பாதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மூழ்கி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏசப்பா மூழ்கி போக விட மாட்டார். இந்த பாதை எல்லாருக்கும் அல்ல, ஆனா ஒரு சிலருக்கு இந்த பாதை இருக்கு. ஆனா இந்த பாதையில போறவங்க ரொம்ப விசேஷமானவங்க. ஏன்னா ஏசப்பா அவங்க மேல ஒரு விலையேற பெற்ற ஒரு அழைப்பை வச்சிருக்காங்க. அது அழைப்பு மட்டும் இல்ல, ஏசப்பா அவங்களை தெரிஞ்சு கொண்டு வச்சிருக்காங்க. அவருடைய சித்தத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வார எந்த உபத்திரத்தின் பாதையும் நம்மளை கலங்கடிக்க முடியாது. எந்த உபத்திரத்தின் பாதையா இருந்தாலும் ஏசப்பா அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என்னைக்கும் ஏசப்பா இந்த உபத்திரத்தின் குகையில நம்மளை போட மாட்டாங்க. ஒரு நாள் நம்மளை ஜெயிக்கிறவங்களா எல்லாரும் முன்னாடியும் ஏசப்பா நிறுத்துவாங்க. எந்த உபத்திரம் ஆனாலும் கடினமான பாதை ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவா செய்து முடிப்பாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.